கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்து தாயுள்ளத்தோடும் கடல் போன்ற ஆழமான அன்புடனும் வாழக்கூடிய உங்களுடைய வாழ்வியல் பக்கங்களை இதுவரை யாருமே இவ்வளவு ஆழமாகவும் உங்களுடைய ஆன்மாவை தொடக்கூடிய வகையிலும் யாருமே அலசிறக்க மாட்டாங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு நாளில் நான் கூறப்போகிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்லா தாங்க போய்கொண்டிருந்திருக்கும். ஆனால் தலைகீழாக மாறிய உங்களுடைய நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கும். கடகம் ராசியான உங்களுடைய ஆகப்பெரிய ஒரு பலமும் ஒரு பலவீனமும் உங்களின் அன்பு மட்டுமே தாங்க இருந்திருக்கும். யார் கஷ்டப்பட்டாலும் உருகி போய்விடக்கூடிய நல்ல மனது உங்களுடைய மனதாக இருந்திருக்கும். இந்த ஒரு உலகம் உங்களை பலவீனமாக பார்த்தது உங்களின் சாபமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு அள்ளி கொடுத்த போது உங்களை கொண்டாடி உலகம் இதுவாக இருக்கும். உங்களிடம் எதுவும் இல்லை என்ற போது உங்களை அப்படியே தலைகீழாக தூக்கி எறிந்திருக்கும். ஆனால் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ உதவிகள், எவ்வளவோ பணங்கள் என அனைத்தையுமே நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இதுவரைக்கும் நடந்திருக்கும். ஆனால் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அனைவருமே உங்களை தூக்கி எறிந்திருப்பாங்க. நிம்மதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பறிப்போகவும் பட்டிருக்கும். ஒரு கட்டத்தில் உங்களின் அடையாளத்தை நீங்களே தேடக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்பட்டிருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் மாறாத இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் வடுக்களும் கடுமையான மனக்காயங்களையும் உருவாக்கிய 4 முக்கியமான மனிதர்கள் இவர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பாங்க. முதல் நபராக உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பவர் இரத்த பாசம் காட்டி உங்களை ஏமாற்றிய ஒரு மனிதராக இருப்பார். நம்மவர் நம்முடைய இரத்தம் என்று நீங்கள் உயிர் உருகி நம்பிய ஒரு குடும்ப உறுப்பினர் அல்லது நெருங்கிய உறவினர் அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருப்பார். உங்களின் உழைப்பையும் அன்பையும் தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டு கடைசியில் உங்களுக்கு துரோகம் செய்த ஒரு நபரும் அவராகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருப்பார். இரண்டாவது நபர் யார் தெரியுமா? முகமூடி அணிந்த ஒரு நண்பன். உங்களுக்கு ஆபத்து என்று வந்தபோது உங்களுடைய ரகசியங்களை வெளியில் சொல்லிக்கொண்டு உங்களை ஊர் சிரிக்க வைத்த ஒரு துரோகத்திற்கான ஒரு நண்பனாகவும் அவர்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இத்தனை காலங்கள் இருந்து கொண்டும் இருப்பார். மூன்றாவது நபர் பணத்தாசை பிடித்த ஒரு பார்ட்னரோ உங்களுடைய உயிர் நண்பராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருப்பார். உங்களின் உழைப்பை மூலதனமாக வைத்துக்கொண்டு உங்களை லாபத்தில் ஏமாற்றிவிட்டு உங்களை நஷ்டக்குழியில் தள்ளிய ஒரு தொழில் அல்லது பணம் ரீதியான உங்கள் கூடவே வேலை செய்த ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார். நான்காம் நபர் உங்களுடைய வார்த்தைகளால் கொன்ற ஒரு நச்சு மனிதர். நீங்கள் கஷ்டப்படும் போது ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லாமல் உங்களை மன ரீதியாக மட்டம் தட்டி பேசி உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது என்று சாபம் கொடுத்த ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு மனிதராகவும் இருப்பார். இந்த 4 மனிதரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து நீங்கள் எது செய்தாலும் அதில் பிரச்சனைகள் ஏற்படும். உன்னால் இதனை செய்யவே முடியாது, நீ இந்த ஒரு நாள் செய்வாய், நீண்ட நாட்கள் உன்னால் இதை தாக்கு பிடிக்கவே முடியாது என்று எத்தனையோ நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கூறி உங்களை இத்தனை நாட்கள் உங்களை தவிக்க விட்டிருப்பாங்க. இந்த மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருந்து கொண்டே தாங்க இருப்பாங்க. உங்களுக்கு பிடித்தவர்கள் ஏன் உங்களை விட்டு சென்றார்கள் என்று தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மிகவும் பிடித்த நீங்கள் உயிராக மதித்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக பிரிந்திருப்பார். அதற்கு காரணம் உங்களுடைய தவறோ அல்லது அவர்களின் துரோகமோ மட்டும் கிடையாது. அது பிரபஞ்சத்தின் ஒரு கசப்பான ஒரு கணக்காக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இத்தனை நாட்கள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் அவர்களின் மேல் வைத்த அதீத பாசமும் அவர்கள் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையே இல்லை என்று நீங்கள் நினைத்த பிணைப்பும் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு ஒரு சுமையாகவே தெரிய ஆரம்பித்திருக்கலாம். அல்லது உங்களுடைய இக்கட்டான பொருளாதார சூழ்நிலையை தாங்க முடியாமல் தங்களுடைய சுயநலத்திற்காக அவர்கள் உங்களை விட்டும் சென்றிருப்பார். இந்த நபர்கள் எல்லாம் நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்க முடியாமல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்ற ஒரு கெட்ட மனிதர்களாக உங்கள் கூடவே இருந்து நடித்து கொண்டிருந்த ஒரு மனிதர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பாங்க. உங்களுடைய நல்ல மனதுக்கு ஏன் தெரியுமா கெடுதலானது நடக்கிறது? நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் எல்லாரும் கெடுதல் செய்கிறார்கள்? கடவுள் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார் என்று நீங்கள் தினமும் அழுது புலம்புவீங்க. உண்மை என்ன தெரியுமா? கடவுள் உங்களை வெறுக்கவில்லை. உங்களை சுற்றியிருக்கும் தகுதியில்லாத மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காகத்தான் இந்த துயரங்களை ஒரு வழிகாட்டியாக உங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனையும் நீங்கள் வாழ்க்கை போக போக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் என்பதை நீங்கள் போக போக உணர்ந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க.
நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். விடியாத இரவென்று எதுவுமே கிடையாது என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்துவிட்டது. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இத்தனை காலங்கள் இழந்த அத்தனை கௌரவமும் சந்தோஷமும் உங்களை தேடி வரப்போகிறது. விமர்சித்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இந்த ஒரு மாற்றமானது இருக்கும். உங்களை இனி இவன் அவ்வளவுதான் எழுந்து வரமாட்டான் என்று கேலி செய்தவர்கள் உங்களின் அசூர வேக பொருளாதார வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்லது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நிச்சயமாக நடக்கும். உங்களை மட்டம் தட்டிய அதே மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசக்கூடிய சூழ்நிலையானது உங்களுடைய முதல் கலாச்சக்கரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவெடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களை வேண்டாம் என்று உதறிவிட்டு சென்றவர்கள் உங்களின் பெருமையையும் வளர்ச்சியையும் பார்த்துவிட்டு மீண்டும் உங்களிடம் வர மாட்டோமா என்று ஏங்கி திரும்பி வரக்கூடிய நேரமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சாதகமான கிரக சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாக ஆரம்பிப்பதால் முடங்கி கிடந்த தொழில் அசுர வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வேகம் எடுக்கவும் ஆரம்பிக்கும். புதிய வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு தங்களுடைய தகுதிக்கு மீறிய நல்ல சம்பளத்துடன் கூடிய உயரிய பதவியும் உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் பணப்புழக்கங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு உங்களின் கடன்கள் அனைத்தும் பனி போல உங்களுடைய வாழ்க்கையில் உருகவும் போகிறது. அதனையும் நீங்கள் போக போக புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. புதிய நபரின் வருகையும் வெளியில் வரக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நிச்சயமாக இருக்கும். உங்களை மாற்றப் போகக்கூடிய அந்த புதிய மனிதர் யார் தெரியுமா? இனிமேல் வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் முற்றிலும் ஒரு புதிய ஒரு நபரை நீங்கள் சந்திக்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நபர் ஏதோ ஒரு தற்காலிகமாக வந்து போகும் மனிதர்கள் கிடையாதுங்க. உங்களுடைய தொழிலிலோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ மிகப்பெரிய ஒரு நேர்மறை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவதூதன் போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அமைய ஆரம்பிப்பார். ஆனால் அது ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்காது. போக போக அவர் உங்களுக்கு உதவக்கூடிய சில விஷயங்களை பார்த்து நீங்களே புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இவரின் ஆலோசனைகளும் ஆதரவும் உங்களை அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக உங்களை தேடி கொண்டு போக ஆரம்பிக்கும். இத்தனை காலம் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மறைந்திருந்த அதிர்ஷ்ட கதவுகள் இப்பொழுது திறக்க ஆரம்பிக்கும். நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பூர்வீக சொத்து மூலமாகவோ அல்லது ஒரு பெரிய திடீர் லாபத்தின் மூலமாகவோ உங்களுக்கு பண வரவானது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிக்கும். கடவுள் உங்களுக்கு தரப்போகின்ற ஆகப்பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? இனிமேல் யாரையும் நம்பி ஏமாறாத ஒரு முதிர்ச்சியையும் உலகமே உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு கம்பீரமான வாழ்வையும் உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறார். உங்களுக்கான இறுதி கௌரவம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். கடகம் ராசியினரை உங்களுடைய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இனி முத்தாக மாறப்போகிறது. இனிமேல் உங்களுடைய முகத்தில் இனி கவலைகளுக்கு இடம் இருக்காது. இழந்ததை விட பல மடங்கு பிரம்மாண்டமான கௌரவத்தோடும் உங்களுடைய புதிய சாம்ராஜ்யத்தை நோக்கி கம்பீரமான அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நாளும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உங்களுக்கான ஒரு பொற்காலமும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தொடங்கிவிடும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு செயல்களையும் செய்து பார்த்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நல்லதாகவே நடக்கும். மிருக சிரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் எல்லாமே இந்த ஒரு நாளில் குறைய ஆரம்பிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்ப்புகள் உடனே எல்லா விஷயத்திலும் கிடைத்துவிடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் எல்லாமே உயர ஆரம்பிக்கும். எனவே இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கவும் ஆரம்பிக்கும். நினைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் ஒரு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் முற்றிலும் ஒரு புதிய ஒரு நபரை நீங்கள் சந்திக்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நபர் ஏதோ ஒரு தற்காலிகமாக வந்து போகும் மனிதர்கள் கிடையாதுங்க. உங்களுடைய தொழிலிலோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ மிகப்பெரிய ஒரு நேர்மறை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவதூதன் போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அமைய ஆரம்பிப்பார். ஆனால் அது ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்காது. போக போக அவர் உங்களுக்கு உதவக்கூடிய சில விஷயங்களை பார்த்து நீங்களே புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இவரின் ஆலோசனைகளும் ஆதரவும் உங்களை அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக உங்களை தேடி கொண்டு போக ஆரம்பிக்கும். இத்தனை காலம் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மறைந்திருந்த அதிர்ஷ்ட கதவுகள் இப்பொழுது திறக்க ஆரம்பிக்கும். நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பூர்வீக சொத்து மூலமாகவோ அல்லது ஒரு பெரிய திடீர் லாபத்தின் மூலமாகவோ உங்களுக்கு பண வரவானது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிக்கும். கடவுள் உங்களுக்கு தரப்போகின்ற ஆகப்பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? இனிமேல் யாரையும் நம்பி ஏமாறாத ஒரு முதிர்ச்சியையும் உலகமே உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு கம்பீரமான வாழ்வையும் உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறார்.
உங்களுக்கான இறுதி கௌரவம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். கடகம் ராசியினரை, உங்களுடைய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இனி முத்தாக மாறப்போகிறது. இனிமே உங்களுடைய முகத்தில் இனி கவலைகளுக்கு இடம் இருக்காது. இழந்ததை விட பல மடங்கு பிரம்மாண்டமான கௌரவத்தோடும் உங்களுடைய புதிய சாம்ராஜ்யத்தை நோக்கி கம்பீரமான அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நாளும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உங்களுக்கான ஒரு பொற்காலமும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தொடங்கிவிடும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு செயல்களையும் செய்து பார்த்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நல்லதாகவே நடக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் எல்லாமே இந்த ஒரு நாளில் குறைய ஆரம்பிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்ப்புகள் உடனே எல்லா விஷயத்திலும் கிடைத்துவிடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் எல்லாமே